Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. நீ எவ்வளவு லவ் பண்றன்றத உன் கிஸ்ல காட்டு. சும்மா இருந்த சமயத்தில் ஒரு ஓனர் சொல்லுவார், ஒரு தோட்டக்காரு, இப்படி இருக்குது பிடிக்கலான்னு கேட்பாங்க, எலிக்கு எவ்வளவு வேணும்னு. நான் சொல்ல ஒரு 2 ரூபா கொடுங்கன்னு. அப்போ 40 வருஷத்துக்கு 2 ரூபா கொடுங்கன்னு 1.5 ரூபா தரம் புடினுவாரு. எவ்வளவு இப்போ? 100 ரூபா ஒரு எலி. ஒரு எலி 100 ரூபா. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல நீங்க எடுக்கல, இந்த எலியெல்லாம் பிடிக்கல அப்படின்னா எவ்வளவு நட்டமாக வாய்ப்பு? நட்டம்னா உங்களுக்கு கரெக்டா அந்த வருஷத்துல 50, 60, 30, 40, 50,000 ரூபா உங்களுக்கு அந்த வருஷத்துல. விவசாயிகள் கஷ்டம் தாங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எலி பிடிக்கணும், குரங்கு ஓட்டணும், பண்ணி ஓட்டணும், யானை இறமை மேய்க்கணும். 10 அடி வரைக்கும் நோண்டிட்டே போவாங்க. அப்போ அந்த நோண்டிட்டு போன இடத்துல நல்ல ஒரு மழை அடிச்சிச்சுன்னா அந்த கட்டடம் அப்படியே இப்போ அப்படி ஒரு மாதிரி ஆளு ஐயன் அப்ப இப்படி ஒரு கேடி அவன் ஒரு திருட அது பிள்ளைங்களானாக்கா அது பட்டுமணிக்கு தலை கீழே சாய்ச்சிக்குங்க. எலிமணின்னா அது தெம்பா நிற்குங்க. எலிமணி எங்க அப்பன் பேர இருந்தாலும் என் சம்சாரம் ரொம்ப அருமையா ஆசைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. நான் 7 வருஷம் ஆச்சு. நான் தனியா தாய் சாப்பிட்டு இல்லைங்க ஒருத்தர் இல்லை. யார் கேட்டா எலிமணி சம்சாரம் பேசுறேன்னு வாழ்க்கையில போச்சுன்ட்டா தோலை போயிடுச்சுன்னு தான் அவங்க யாராவது தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணி எங்கம்மா அவன் எனக்கா எனக்கு ஃபோன் எடுக்காதுன்றான். அதுக்கு மரியாதை முக்கால்வாசி வேணும். மணி எங்கம்மானே சரின்றான். அவன் எங்கன்னாக்கா ஃபோனு வேணான்றான். கொள்றங்க வயிற்றுக்காக என் பொட்டை பிள்ளைங்கக்கா கொள்றேன். இருக்க வரைக்கும் கொண்டுக்கலாங்க, அதுக்கு மேலே எதுவும் மாட்டேன் இல்லைங்களா. இருக்க வரையிலும் 4 பேர் கையில் வச்சுக்கிட்டா. இன்னைக்கு நீலகிரியில இருக்கோம். நீலகிரியில குறிப்பா ஏதாவது பயிர் பண்ணிருக்காங்க, அங்க எலி தொல்லை இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் அருமருந்தா இருக்கிற ஒரு எலி மணி அண்ணன், அவரை தான் இன்னைக்கு நம்ம பாக்குறதா இருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேரு எலிமணி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். எலிமணி எலிமணி தான் தெரியும். இல்ல அதான் சொல்றேன், ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு. எலிமணி அது ஒரு பேரா வாங்கிடுச்சு. எவ்வளவு வருஷமா இந்த வேலையில இருக்கு? சரி, அது 40 வருஷம் பாக்குறது. 40 வருஷம் ஆச்சு. இந்த முதல் அனுபவம் ஞாபகத்துல இருக்கா? எப்போ இதுக்குள்ள வந்தோம், ஏன் இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னு? சும்மா வேலை விட்டு சும்மா இருந்த சமயத்துல ஒரு ஓனர் சொல்லுவார், ஒரு தோட்டக்காரு, இப்படி இருக்குது பிடிக்கலான்னு கேட்பாங்க, எலிக்கு எவ்வளவு வேணும்னு. நான் சொல்ல ஒரு 2 ரூபா கொடுங்கன்னு. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி 2 ரூபா கொடுங்கன்னு 1.5 ரூபா தரம் புடினுவாரு. சரி, சும்மா தானே கிடக்குறோம், வேலை வெட்டி இல்லாத. அதை வச்சு அதை போய் பிடிச்சி அதை கொஞ்சம் பிடிச்சோடனே அது அப்படியே ஊரா பரவிடுச்சு. அவர் எல்லாம் மணி கோடு அவர் எலிமணின்றது பேர் வாங்கி. அப்ப அதுக்கு முன்னாடி யார் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க? அப்ப நான் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மருந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்ப பிடிப்பாங்க. அந்த காலத்துல கொஞ்சம் வயசானவங்க 2 எலிக்கு 1 ரூபா 1.5 ரூபா இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்தப்ப எலிமணி நான் ஒருத்தன் தான் நீலகிரி ஏரியா போல. வேற யாராவது பிடிக்கிறாங்களா இல்ல நீங்க யாருக்காவது சொல்லி தரது? ஒரு நாள் சொல்லி கொடுத்துருக்கேன். அது முத்தர பால் இருக்காப்புல சேகர்னு, சேகர் வைக்காப்புல. அப்போ நான் தான் வரணும். அப்படி. சரி சரிங்க. எப்படி இருக்கு இந்த 40 வருஷம் ஒரு அனுபவம்ன்றீங்க? 40 வருஷம் அனுபவம்னாக்கா வயசு 68 ஆகி போச்சு. இன்னொன்னு வருஷத்துக்கு கூட்ட முடியாது, கழிக்க முடியாது. வருஷம் வயசும் ஆகி போயிட்டு இருக்குதுல்ல. அப்ப சின்ன பையன்ல நீங்க ஒரு 20 வயசு அந்த மாதிரி அப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? ஒரு 18 வயசு. தோட்டைக்கு அப்போ 1 ரூபா கூலி தானுங்களே. 18 வயசுல ஆரம்பிச்சீங்க. தோட்ட வழி 1 ரூபா கூலி. அதான் ஒரு 18 வயசுல ஆரம்பிச்சது. ஆமா. அப்போ சரி ஒன்னொன்னு பிடிக்க காசு நமக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னு ஒரு ஆர்வம் கிடைக்குங்களா. அது ஏற போயிட்டே இருக்க. இதுக்கு 1 ரூபா கொடுத்தாங்க, ஒரு 2 மாசம் போனாக்கா 1.5 ரூபா கொடுப்பாங்க. இப்படியே போனதா 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. எவ்வளவு இப்போ? 100 ரூபா ஒரு எலி. 100 ரூபா. இப்ப 40 வருஷத்துல 1 ரூபா இருந்தது, 2 ரூபா இருந்தது இல்லையா? 90 ரூபா. பரவாயில்ல. ஐயா இப்ப எங்கெல்லாம் இருக்கும் எலி? இப்ப நான் பாக்குறோம் நீங்க கேரட் தோட்டத்துல பண்றீங்க, இங்க இருக்கிற எலி எல்லாம் பிடிக்கிறது அப்படின்னு. எல்லா இடத்துலயுமே இருக்குமா அது? எலி எல்லா பக்கம் இருக்குங்க. எலி கட்டடம் செடி எல்லாம் இருக்குங்க. மேய்ச்சல் எலி மட்டும் இந்த கல்லு சந்து அங்கதான் இருக்கும். இந்த கருப்பு எலி காட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்ப வச்சு எடுக்கிறீங்களா அதான் கருப்பு எலி தான். மேய்ச்சல் எலி கலர் மாதிரி அதை காமிக்கிறேன் பாருங்க. இந்த கலரை வறுத்தா அது மேய்ச்சல் எலி. இந்த குடனுக்குள்ள இருக்குங்க, கல்லடியில் இருக்கும். வந்து சாப்பிட்டு உள்ள உட்காந்துச்சு. ஓ, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது வித்தியாசம்னாக்கா அந்த எலி கொஞ்சம் நீட்டமா இருக்குங்க, கருப்பு எலி கொஞ்சம் குட்டியா இருக்கும். ஆனா சாப்பிடுறது எல்லா பயிரையும் எல்லா பயிரும் சாப்பிடுங்க. பீட்ரூட் போச்சுன்னா பீட்ரூட் மேல 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 உள்ள போந்துச்சுன்னா உள்ள இலை நல்லா தெரியுங்க, எடுக்க கூடதான் தெரியும்.
ஒன்று கரண்டும் அடுத்த கரண்டும் கரண்ட்டுக்கிட்டே இருக்கும். ஐயா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இப்போ இந்த தோட்டத்துல வந்து கேரட் போட்டிருக்காங்க இல்லையா? ஆமா. எவ்வளவு போட்டிருக்காங்க? இது வந்து எப்ப வந்து அறுவடை இது பண்ணுவாங்க எடுப்பாங்க? இது அறுவடை 3 மாசம் 3 மாசம் டைம் இருக்கு. விதை பொறுத்தா இருக்கும். விதைக்கு இப்ப இதெல்லாம் தோராயமா கேக்குறேன். ஒரு 3.5 மாசத்து விதை கேரட் தான் இது. அப்ப இந்த 3.5 மாசம்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த எலி தொல்லை இருக்குமா? எலி தொல்லை இருக்கும். எடுக்க வரைக்கும் ஆனா பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப செக் பண்ணலாம். அவங்களுக்கு விட்டா பூரா சாப்பிட்டு தீர்த்துருதுங்களே. அது எவ்வளவு நட்டம் ஆகுதுங்க? ஒருவேளை நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க எடுக்கல, இந்த எலியெல்லாம் பிடிக்கல அப்படின்னா எவ்வளவு நட்டமாக வாய்ப்பு? நட்டம்னா உங்களுக்கு கரெக்டா அந்த வருஷத்துல 50, 60, 30, 40, 50,000 ரூபாய் உங்களுக்கு அந்த வருஷத்துல போயிடும். 50,000 ரூபாய் வரைக்கும் நட்டம். 50,000 ரூபாய் பக்கம் நஷ்டம் போயிடும். அவ்வளோத்தையும் எலி சாப்பிடும். ஆமாங்க. எல்லாம் அவங்க அப்படியே எல்லாம் அனுபவம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் ஜீவிக்கணுமே. இந்த பக்கம் போனா வரும், ஒரு காட்டு அனுபவம் வச்சுட்டு போயிடும். பண்ணி வரும், நோண்டிட்டு அது போயிடும். குரங்கு வந்தா சைட்ல பொடிங்க தின்ட்டு அது பாட்டு போயிடும். இந்த காட்டு விலங்குங்க அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பண்ணி அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ குரங்கு இருக்கு, அது கூட ஒண்ணு சேர்ந்தா ஒரு 4 இட்ல வச்சுக்கோ, தலையில வச்சுக்கோ, மத்தால ஏறிக்கும். இந்த எலி தான் தொலை ஜாஸ்தி. எலியில பிரச்சனை. எலி பிரச்சனைனா இப்போ இந்த ரோட்டு ஓர ஒரு சைடு இருந்துச்சுன்னா ஒரு எலி இவ்வளவு தூரத்துக்குன்னா ஒரு எலி வந்து 10 அடிக்கு ஒரு எலி நோண்டிட்டு போயிடும். அந்த 10 அடி வரைக்கும் போயிருமா? 10 அடி வரைக்கும் நோண்டிட்டே போவாங்க. அப்ப அந்த நோண்டிட்டு போன இடத்துல நல்ல ஒரு மழை அடிச்சிச்சுன்னா அந்த கட்டடம் அப்படியே கேட்கும். கட்டடத்தையே சரிக்கும். கட்டடம் அப்படியே இழுத்துருக்கு. மழை ஊறுது இல்லைங்களா? ஊர் அந்த கட்டடம் கூட அப்படியே கேட்கும். அந்த அளவுக்கு அந்த வேலையை பார்த்துரும் எலி. எலின்றது சும்மா சொல்றாங்க எலின்னு. என்ன நம்ம பார்க்கும்போது ஒரு அப்ராணி தானே, ஒரு கேரட் சாப்பிடறதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆமா. ஆனா அது இவ்வளவு பெரிய வேலை பாக்குது. ஒரு கேரட் சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்களா? ஒரு கேரட் சாப்பிட்டு போனாக்க ஒரு மனசுக்குள்ள ஒரு கேரட் பிடிச்சிட்டு போட்டு போயிறாங்க. அது 24 மணி நோண்டிட்டே இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு 10 செடி அங்கே நோண்டும், இன்னொரு நாளைக்கு 10 செடி நோண்டும். விவசாயிகள் கஷ்டம் தாங்க. எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எலி பிடிக்கணும், குரங்கு ஓட்டணும், பன்னி ஓட்டணும், யானை இறமை மேய்க்கணும். அவங்களுக்கு எல்லா தொல்லையும் இருக்கு. புரியுது. 5 லட்சம் 10 லட்சம் கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டுறாங்க. நல்லா வளைஞ்சி அதை வளர்ந்தா 4 பேர் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கூலி ஆகுது. பசி தீர்த்துக்கிறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு 4 லட்சம் 3 லட்சத்துக்கு ஒரு விவசாயி வித்தா அவங்க அந்த காசு எங்க போவாங்க? இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா. உங்க வீட்டுல யாரெல்லாம்? என் வீட்டுல வந்து இப்ப என் மனைவி இறந்துச்சுங்க. இறந்து 7 வருஷம் ஆச்சு. 2வது சம்சாரம் கட்டினேன். பையன் ஃபர்ஸ்ட் சம்சாரத்து பிள்ளைங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை ஒரு ஆட்டோ ஓட்டுது. என் பையன் வந்து 2வது சம்சாரத்து பையன் வந்து டீ ஓட வண்டி ஓட்டுறான். அவன் தனியா வீடு இருக்கிறான். பெரிய பையன் கோல்டோட இருக்கிறான். நான் யாரையும் பாத்துக்கிறது இல்லைங்க. அது அவங்க பாத்துக்காங்க. பிள்ளைங்க மட்டும் அந்த அருமையா பொட்டை பிள்ளைங்க மட்டும் என்னை பாத்துக்கிறது எந்த நேரமும் விடுறது இல்லை. ஆட்டோ ஓட்டுற பிள்ளை ரொம்ப செல்லம். ஆட்டோ ஓட்டுறாங்களா? ஆட்டோ ஓட்டுதுங்க. அவங்க பொண்ணு? ஆமாங்க. மணி கூட்டிட்டோம். மார்க்கெட்ல ஓட்டுது. சரி சரி. பட்னியே இல்லை. நான் எப்போ சாப்பிடணும், வீட்டுல பாடுங்கிறணும், எங்கேயும் ஒரு நாள் ஆட்டோ ஆகக்கூடாது. அப்போ ஆட்டோ தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து மற்றபடி பாத்துக்கணும். அருமையா இருக்குங்க. இப்போ உங்க பொண்ணு நீங்க சொன்னீங்கல்ல அவ்வளவு பாசமா இருக்கேன். உங்க பொண்ணு உங்க மேல அவ்வளவு பாசம் இல்லையா? என்னைக்காவது உங்க கிட்ட கேட்டிருக்காங்களா, அப்பா ஏன்பா இந்த வேலை இது வேணாமேப்பா அப்படின்னு? இல்லைங்க. எலிமணி பிள்ளைங்க தானே. யார் கேட்டாலும் எலிமணி பிள்ளைங்க. இல்ல சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்துருக்காங்க. விவரம் புரியாத வயசுல தெரியும். ஆனா விவரம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்பா எலியெல்லாம் கொல்லக்கூடாது பாவம், அதை விட்டுலாம் இல்லப்பா அப்படியெல்லாம் சொன்னதுண்டா? இல்லைங்க. அப்படி கேட்டதே இல்ல. அது பொட்டு பிள்ளைங்கிட்ட யாராவது அப்போ அப்படி ஒரு மாதிரி ஆளு ஐயன் அப்ப இப்படி ஒரு கேடி அவன் ஒரு திருட அது பிள்ளைங்களானாக்கா அது பொட்டு பிள்ளைங்களுக்கு தலை கீழே சாய்ச்சிக்குங்க. எலிமணின்னா அது தெம்பா நிக்குங்க. எலிமணி எங்க அப்பன் பேர. அது ஒரு கௌரவம் தான். கௌரவம் செய்யற தொழில். அது எவ்வளவு நேசிச்சு செய்யறீங்க ஐயா இந்த வேலையை? நீங்க செய்யறேங்க. இருந்தாலும் என் சம்சாரம் ரொம்ப அருமையா ஆசைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப எவ்வளவு பக்கபலமா இருந்தாங்க ஐயா? நான் 7 வருஷம் ஆச்சு. நான் தனியா தாய் சாப்பிட்டு இல்லைங்க. ஒருத்தர் இல்லை. 7 வருஷம் ஆயிடுச்சுங்களா அவங்க தவறி? நான் அவங்க கூட கேட்டது இல்லையா அவங்கள ஏன் இந்த வேலை அப்படின்லாம்? அது யார் கேட்டா எலிமணி சம்சாரம் பேசுறேன்னு கவலைங்க. என்ன சம்பாதி சொல்றேன் வாழ்க்கையில போச்சுன்னு தான் தோண போயிடுச்சுன்னு. அதான் கேக்குறேங்க. எவ்வளவு ஒரு ஒத்துழைப்போட இருந்தாங்க, எவ்வளவு பலமா இருந்தாங்க உங்க வாழ்க்கையில? நல்லா இருந்துச்சுங்க. கொலஸ்ட்ராலு செய்வன கோளாறுலாம் வந்ததுனால தான் அது போய் சேர்ந்துச்சு. செய்வனையா? செய்வன கோளாறுங்க. யாரோ அது ஃபர்ஸ்ட் சம்சாரம் டைவர்ஸ் பண்ணல அதுன்னு சொல்லக்கூடாது. மற்றவங்க ஒரு வைராக்கியத்துல அது ஒன்று பண்ணி அதனால பார்த்து முடிச்சால்தான் இப்போ போனி அந்த இந்த வர்ற ஏப்ரல் 16 வந்து 7 வருஷம் முடியுது.
ஆனா இன்னும் அந்த நினைக்கும் போது கட்டிட்டு வந்தவங்க இல்லையா, எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாங்க உங்களை. நல்லா பாக்குதுங்க. நான் தான் சாப்பாடு செஞ்செல்லாம் கொடுப்பேன். நல்லா போவோம் வருங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவோம். நான் கிறிஸ்டின் தான். நான் தான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். அதான் சமையல் செஞ்சு சாப்பிட முடியாது. ஒரு இழப்பு தான் இல்லையா, மனைவி இல்லைன்றது வந்து ஒரு இல்லைங்க. அது வந்து ஒரு பொம்பளை வீட்டில் இருக்கணுங்க. பொண்ணுன்றதை கட்டிட்டு வந்தாலும் அடிதடி சண்டை வர சகஜங்க. எல்லா வீட்லயும் சண்டை போட்டாலும் எல்லா வீட்லயும் இருக்கு, அடிதடி சண்டை இருக்கு. ஆனா கட்டிட்டு வந்தாலும் அது வந்து கட்டில் நம்ம உட்கார இடத்துல அந்த ஒரு குத்து கட்ட மாதிரி இருக்கும். எல்லாம் சாப்பிடுவோம். அவங்க குடும்பம் கட்டிட்டு வந்து 23 வருஷம் அவங்க குடும்பத்தை விட்டுக்கே போகாது. உங்க கூடயேதான் கூடவே தாங்க இருக்கும். யார் கேட்டாலும் ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா கொஞ்சம் அமுச்சு விடுமான்னு. அவங்க யாராவது தோட்டத்துக்கார ஃபோன் பண்ணி எங்கம்மா அவன்னாக்கா எனக்கு ஃபோன் எடுக்காதுன்றான். அதுக்கு மரியாதை முக்கால்வாசி வேணும். மணி எங்கம்மானே சரின்றான். அவன் எங்கன்னாக்கா ஃபோனை வேணான்றான். மணி உண்மையாகவே இந்த நீங்க பொதுவா வெளியிருந்து நாங்க பார்க்கும்போது எலி வந்து அது ஒரு குட்டி உயிர் தான். ஆனா நீங்க அதை கொல்லும் போது சரி அவரு வந்து அது பழகி இருப்பாரு, அவர் மனசு ரொம்ப இறுகி இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல் நெஞ்சக்காரர் அப்படின்ற மாதிரிதான் நினைப்பு இருக்கும் பாக்குறவங்களுக்கும். இப்ப எலிக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அதுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்களா. இப்போ கோழி அத்தனை கோழிக்கு இது கோழி வெட்டுறாங்க. ஒரு ஒரு நிச்சயமான 50 கோழி அவுட் ஆகுது. ஆடு மாடு எல்லாம். அது அப்போ நீங்க பண்றீங்க இல்லையா, அது வருத்தம் இல்லையா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, அது பழகி போச்சு. அதுதான் கேட்குறேன், பழகி போச்சுங்க. இல்லை அதுதான் பார்க்குறவங்களுக்கு என்னன்னா அவருக்கு மனசு ஒரு மாதிரி இறுகி இருக்கும், அது பார்த்து பழகி இருப்பாரு அப்படின்னு. ஆனா நீங்க உங்க மனைவி 7 வருஷம் ஆச்சு தவறி, ஆனா அது சொன்ன உடனே உங்க கண்ணில் தட தண்ணி வருதுன்னா அப்போ அந்த அந்த இன்னும் இலகின மனசாதான் இருக்கு இல்லையா? அவன நம்ம முன்னாள் பண்ணி பின்னால் போவோம். கொள்றேங்க, வயிற்றுக்காக என் பொட்டை பிள்ளைங்களுக்காக கொள்றேன். இருக்க வரைக்கும் கொண்டுக்கலாங்க, அதுக்கு மேலே எதுவும் மாட்டேன் இல்லைங்களா. இருக்க வரையிலும் 4 பேர் கையில் வச்சுக்கிட்டா போதும். சொத்து அப்புறம் சம்பாதிச்சுக்கலாங்க. சொத்து சோகம் என்னங்க, இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். உள்ளே போடுறதுக்கு ஜெட்டி கூட அதை போட்டுருவாங்க. குழிக்குள்ளே போட்டால் 1000 பேர் இருப்பாங்க. எல்லோரும் 1000 பேர் அங்கேயே இருக்க போகிறாங்க. மண்ணு மூடிட்டு அவங்கவுங்க வந்துடுவாங்க. 2வது உயிர் வந்தாலும் நம்ம அந்த உயிர் போய் தான் ஆகும். இப்போ அந்த உயிர் வராது. மனசு தாங்க முக்கியம், பணம் பெருசு இல்லை. ஆனால் இருந்தாலும் அர்ஜென்ட் ஆபத்துக்கு இந்த பணம் தான் வேணும். இப்போ விருப்பம் இருந்தா சொல்லுங்க. இந்த முதல் தடவை வந்து விவாகரத்து ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது வந்து இந்த தொழில்னாலயா இல்ல வேற காரணங்களா? தொழில்னா அது அடுத்தவங்க நம்ம சாப்பிட்ற தட்டு அடுத்தவங்களுக்கு போயிடுச்சுன்னா அது அடிக்காது. நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நம்ம வெளிப்படையா சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகள்லாம். இல்ல இந்த தொழில்னாலதான் நான் கேட்கிறேன். நான் இல்லைங்க, இந்த தொழில் அடுத்தவங்க கைக்கு போன பிறகு அது ஆகாது. அருமையா வச்சிருந்த மனைவி அடுத்தவங்க மேல ஒரு எண்ணெய் வச்சிருந்தா அது அப்படியே விட்டுறணும், கழிச்சு நம்ம தூக்கி மடி மேலே ஏற்றிக்கூடும். கஷ்டங்க அது. அதுவும் குறைச்சோடுதுங்க. ஊருக்குள்ள எல்லா ஊர்லயும் நீலகிரி ஏரியாவில் நான் எலிமணின்னு நான் பேர் வாங்கிட்டேன். எல்லாத்துக்குமே தெரியும் எலிமணி பொண்டாட்டி இருந்து. திருப்பி நான் மீண்டும் அது கூட நான் போனேன்னாக்கா அவங்க நம்மளை பார்த்தா வச்சு அவங்க வாயில் உள்ளே போகாது, வெளியே வந்துடும், துப்பிடுவாங்க. தோராயமா ஒரு நாளைக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு கணக்கு சொல்லுங்களேன். இன்னைக்கு மட்டும் எவ்வளவு எலியை பிடிச்சிருப்பீங்க இல்ல கொண்டிருப்பீங்க? இன்னைக்கு கணக்கு போட முடியாதுங்க. தோராயமா இப்போ எடுத்து எண்ணி பார்த்தா இன்னைக்கு எத்தனை எண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? அதிகபட்சம்னா ஒரு நாளைக்கு எலி விழுகுங்க. இந்த வெயில் டைம்ல கம்மியும், மழை டைம்ல 20, 25, 30 ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்க செடி வச்சுட்டீங்கன்னா 25, 80 கத்திரி 70 கத்திரி வைப்போம். 25, 30 சிக்காம போகும். ஒரு கத்திரி ஒண்ணு எடுக்காமையே இருக்கும். ஒண்ணு மண்ணுக்கு திருட்டேலிங்க இருக்கு, நிறைய இருக்கு. மண்ணை கொண்டு தான் அடிச்சிடும். அது என்ன திருட்டேலி? திருட்டேலிங்க கத்திரி 10% வராது. ஓ, அது தெரியுமா? தெரியுங்க. எப்படி அது? அப்ப மத்த எலி வந்து சிக்குது, திருட்டு எலி சிக்கிறது இல்ல, எப்படி அது? அது அப்படித்தாங்க பழக்கப்பட்டது. அது கத்திரிக்குள் மண்ணு தெரியணும். ஒரு மாதிரி ஏமாந்து வருது பாருங்க, அது வந்து தொட்டச்சுன்னா மாட்டிடும். பழக்கப்பட்டதுன்னா ஏற்கனவே லைட்டா அடிபட்டு அதுக்கப்புறம் அது சுதாகரிச்சுக்குது. எங்க நீங்க செடி வச்சாலும் அது சிக்காது. அதாவது பழி வாங்க ஆரம்பிச்சிருது. பழி வாங்குமா? என்ன மாதிரி? நம்ம சாப்பிடும். ஓகே, உங்களை பழி வாங்குறதுக்கு அது நம்ம என்ன விட்டுறோம், அது அவங்களும் பழி வாங்க. அதான் தோட்டக்காரங்க அது இருக்கும். ஒரு எலி இங்கே ஒரு பேர்டு சாப்பிட்டுன்னா அது சப்பிச்சு விட்டுச்சுன்னா அது அங்க 4 பேர் சாப்பிடும். அங்கிருந்து போனு எலி வந்து பண்ண திருப்பி அனுப்பிச்சு. ஐயா, இப்போ ஒரு நாளைக்கே நீங்க சொல்றீங்க இந்த ஒரு கணக்குப்படி 30 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே அது கணக்கு பண்ண முடியல. நீங்க அப்ப 40 வருஷம்னா ஒரு லட்சக்கணக்கான எலிகளை
கணக்கு எடுத்துக்கலாம். இதுக்குள்ள கம்மி தான் ஆயிருக்கும். இதுக்குள்ள 7 லட்சம் நான் கணக்கு சொல்லியிருக்கேன். 7 லட்சம். ஆனா 1,50,000 10,000 மறந்தாலும் மறந்துருக்கலாம். விசாகி போயிட்டு வருது இல்லைங்களா? இல்ல அது வந்து அதிகம் தான் ஆகும், குறைவாகாது. 7 லட்சம் ஆகுமா? 7 லட்சத்துக்கு அதிகம் தான் ஆகும். கேட்டனா 50 பைசா 4 ரூபா 1.5 ரூபா 3 ரூபா 100 ரூபா வரைக்கும் வந்திருக்குண்ணா. ஒரு நாளைக்கு 10 எலி பிடிச்சாலும் அது என்ன ஆச்சுன்னா எத்தனை எலி ஆயிருது. ஆனா தெரிஞ்சுக்கிறது எனக்கு. அப்ப ஒரு அன்னாடம் ஒரு இந்த வருமானத்தை வச்சுட்டே உங்களால இவ்வளவு வருஷத்தை ஓட்டிட முடிஞ்சதா? சமாளிச்சுங்க. அதே தொழில் தான். நான் எல்லாம் வேலை செய்வேன். மூட்டை சமைக்குவேன், காவை எடுக்குவேன், முள்ளு போடலாம். எனக்கு நிரந்தரமா இன்னைக்கு இந்த தொழில வந்து ஆரம்பிச்சது இந்த தொழில் தான். அது மத்த தொழில் விட்டாச்சு. அல்ல தொழில் எந்த தொழில் நினைக்கிறது இல்லையும். செய்யும் தொழில் தெய்வம்னு வாங்கல. அதனால தான் இந்த தொழிலுக்கு வச்சு கடைசி காலத்து ஓட்டலாம். இருக்க வரையில நாங்களும் எத்தனை வருஷம் இருக்க போறோம். மீசையும் நடிச்சிச்சு, இன்னும் தலை கொஞ்சம் நடிச்சிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். வயசும் ஏறி போகுது. சாப்பிட்டு மட்டும் உங்க மாதிரி ஒரு 100 பேருக்குனால தான் தைரியம். கும்பிடு ஜீசஸ் என்னை காப்பாற்றிடுறாரு. கூட பொட்ட பிள்ளைங்களும் ஆசை பாசமா இருக்கு. போதுமா சேர்த்து வச்சு நம்ம கோடீஸ்வரன் ஆக வேண்டாமா? 4 பேருக்கு கொடுத்துட்டு நம்ம ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்தாலும் ஒரு ஆசை பாசமா போதும். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. நீ எவ்வளவு லவ் பண்றேன்றத உன் கிஸ்ல காட்டு.